மிதுன ராசி அன்பர்களுக்கான சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். குரு, புதன் இவர்கள் இருவருடைய பரிவர்த்தனை யோகம்தான் இந்த மாதத்தை உங்களுக்கு கடத்தப் போகிறது. மாதம் பிறக்கும் பொழுது உங்களுக்கான கிரகங்கள் எங்கெங்கே சஞ்சாரம் செய்கின்றன என்று முதலில் பார்ப்போம். உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் குருவுடைய வீட்டிலும், குரு உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் வீட்டிலும் சஞ்சரித்து பரிவர்த்தன யோகம் பெறுகிறார்கள். இந்த மாதம் முழுவதுமே தொழில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். பணவரவை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்கள் கைக்கு வந்து சேரும் யோகம் இந்த மாதத்தில் உண்டு. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதால் தாய் தந்தையரின் உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் குறை வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அதே போல் இட சம்பந்தமான பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கக்கூடிய ஒரு நேரம் என்று இந்த நேரத்தை சொல்லலாம். செவ்வாய் சனி இந்த இரு கிரகங்களுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். சித்திரை மாதம் 7ஆம் தேதி ரிஷப ராசிக்கு சுக்கிர பகவான் வந்து அமர்கிறார். உங்கள் ராசிக்கு பஞ்சம விரையாதிபதியானவர் சுக்கிரன். விரையாதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது வரவை காட்டிலும் செலவு இருமடங்காகும். சில நேரங்களில் சுப விரயங்கள் செய்வதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு மிதுனராசி அன்பர்கள் அனைவருக்குமே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையினால் மகிழ்ச்சி என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் என்றுதான் இந்த நேரத்தை சொல்ல வேண்டும். பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் உண்டு. லாபஸ்தானம் பலம் பெறும், தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும், வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் எல்லாம் வருவார்கள், புது புது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். உங்களுக்கு சூரியனோடு புதன் இணைவதால் புத ஆதித்ய யோகமும் இந்த காலகட்டத்தில் உண்டு. பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு அமையும். உத்தியோகத்தில் தலைமை பதவிகள் உங்களை தானாக தேடி வரக்கூடிய நேரம். அதே நேரத்தில் ரிஷபராசிக்கு புதன் பகவான் 26ஆம் தேதி என்று செல்வார். அங்கு சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்கி தருவார். இதன் விளைவாக வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து மகிழ்ச்சி காண்பீர்கள். சம்பள உயர்வு உத்தியோகம் செய்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். 27ஆம் தேதி அன்று மேஷராசிக்கு செவ்வாய் பகவான் வந்து அமர்வார். உங்கள் ராசிக்கு 6, 11 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நேரம் சொத்துக்களால் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். இளைய சகோதர சகோதரிகளோடு பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் உங்களை விட்டு நீங்கக்கூடிய ஒரு நேரம். பண வரவை பொறுத்தவரை மிகப்பெரிய நிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதத்தை மிதுனராசி அன்பர்களுக்கு எல்லாம் சொல்லலாம். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு புது புது வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. அதே நேரத்தில் மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் படிப்பில் அதிக அக்கறையும் முயற்சிகளும் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமும் இதுதான். பெண்களாக இருந்தீர்கள் என்றால் அதிக விரயங்கள் உங்களால் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்கள். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தவரை மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.